விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது ஆவியூர் கிராமம். அந்த ஊரின் பேருந்து நிறுத்தம் அன்று பரபரப்பில் சிக்கி தவித்தது. கூடியிருந்தவர்களின் கண்களில் அந்த கொடூரத்தின் பீதி அப்பட்டமாக தெரிந்தது. அவர்கள் கண்ட காட்சியின் அதிர்ச்சியில் இருந்து பலரால் மீள முடியவில்லை. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த பரபரப்புக்கு காரணம் ஒரு கொடூர கொலை. பலர் கண்முன் பட்ட பகலில் பேருந்து நிலையத்தில் வைத்து ஒருவரை 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. கொல்லப்பட்டவர் ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி. 33 வயதான இவர் கொத்தனாராக வேலை செய்து வந்திருக்கிறார். ராமசாமிக்கு திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். ராமசாமி தினமும் மதுரைக்கு வேலைக்கு செல்வது வழக்கம். சம்பவத்தன்று வழக்கம் போல் 2 வீலரில் வேலைக்கு சென்றவரை பேருந்து நிறுத்தம் அருகே காலை 8:30 மணியளவில் 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தகராறு செய்துள்ளது. பின் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக ராமசாமியின் கழுத்து, கை, தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டியுள்ளது. இதை பார்த்து சாலையில் சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கொலையாளிகளை தடுக்க முயன்றுள்ளனர். உடனே அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு வெறி தீர ராமசாமியை சிதைத்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராமசாமி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போனார். சம்பவ இடத்துக்கு போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு யார் இந்த கொடூரத்தை செய்திருப்பார்கள் என்று விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது ஆவியூர் காவல் நிலையத்தில் ராமசாமியை நாங்கள் தான் கொன்றோம் என பிரவீன், செல்லப்பாண்டி, கருப்பசாமி, சஞ்சீவ் ஆகிய 4 சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் தான் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலைக்கு சூத்திரதாரியாக இருந்தவர் 20 வயதான பிரவீன். இவர் வேறு யாரும் இல்லை, கொல்லப்பட்ட ராமசாமியின் அண்ணன் வெங்கடேசனின் மகன். ஆம், சொந்த சித்தப்பாவை தான் பிரவீன் கொடூரமாக வெட்டி கொண்டிருக்கிறார். வெங்கடேசனும் ராமசாமியும் அருகருகே வசித்து வந்திருக்கிறார்கள். அப்போது 3 அடி இடம் தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது. இந்த சூழலில் 5 வருடங்களுக்கு முன்பு வெங்கடேசன் மாரடைப்பால் இறந்து போயிருக்கிறார். தனது தந்தையின் மரணத்துக்கு ராமசாமி போட்டு வந்த இடச்சண்டைதான் காரணம் என பிரவீன் ஆழமாக நம்பியிருக்கிறார். நாளாக சித்தப்பா மீதான வெறி கொலை வெறியாக உருமாறியிருக்கிறது. இதனால் அவரை பழி தீர்க்க காத்து கொண்டிருந்துள்ளார். சம்பவத்தன்று தனது நண்பர்களோடு களத்தில் இறங்கிய பிரவீன் ராமசாமியை வெட்டி கொன்று தனது பழியை தீர்த்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் கொலை செய்த 4 பேருக்கும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் வழங்கிய ஆவியூரைச் சேர்ந்த அன்பரசன் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சொந்த சித்தப்பாவை கூட்டாளிகளுடன் சேர்ந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்த இளைஞரின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.